இல்ல மதுரையில மாநாட்டுல அவர் பேசுறதா இருந்தது. அதுக்காக கூடவே பயணிக்கணுங்கிறது கிடையாது. மாநாடு திடல் அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. இங்க மக்களை சந்திக்க வர்றேன்னு அவர் முதல் பயணம் வர்றாரு. அப்ப வரக்கூடிய கூட்டம். இது பார்க்கும்போது பெண்கள், குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க மொபலைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்ல முடியும் சார். இது தன்னெழுச்சியான கூட்டம் தான் நம்ம பார்க்க முடியும் ஒண்ணு. இல்ல. அதாவதுங்க விஜயை பார்க்கணும்னு வந்தவங்க குழந்தைகள், பெண்கள், ஒரு கிரௌடு, ரியல் கிரௌடு இருக்கும். அதெல்லாம் மறுக்கவே இல்லை. அங்க ஒரு 100 பேரோ 500 பேரோ ஏதோ ஒரு நம்பர் இருக்கத்தானங்க செய்யும். அது எப்படி இல்லாம இருக்கும்? அதைத்தான் சீமான் சொல்றாரு. அப்போ அஜித் வந்தாலும் வரத்தானே செய்யும், நயன்தாரா வந்தாலும் வரத்தானே செய்யும், அது வரத்தானே செய்யும். நடிகர் அரசியலோட இவர் வரும்போது இந்த கிரௌட் அப்படியே நயன்தாராவுக்கும் சன்னி லியோனுக்கும் வந்துருமா? பண்றதே அந்த லெவலுக்கு விஜய கொண்டு வரணும், அப்படி கொண்டு வந்து. அதாவது அவர் கொஞ்சம் சீமான் குரூடா சொன்னாலுங்க, உளவுத்துறை நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட அதிகபட்சங்கிறது 10,000 தான் திருச்சிக்கு. இந்த 10,000 பேர் கொண்ட கிரௌடு ஏர்போர்ட்ல இருந்து வண்டியோடய வருதுங்க, வண்டியை சுத்தி நிக்குது. ஏன்னா அவங்க ஃப்ரேம் அனாலிசிஸ் வச்சுதான் சொல்றாங்க. நிறைய முகங்கள் அதே தாங்க கடைசி வரைக்கும் இருக்குன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா தன்னெழுச்சியாக வந்த கூட்டம்னு. தன்னெழுச்சியாக வந்த கூட்டத்தோட அளவு என்ன அப்படிங்கிறது பயங்கரமா டிஃபர் ஆகுது. லட்சக்கணக்கான பேர்ன்றாங்க சில பேர். லட்சக்கணக்கான பேர்னா உண்மையிலே அந்த திருச்சி நாசமாவே போயிருக்குங்க, தாங்கவே தாங்காது. அப்படியெல்லாம் நாங்க விட மாட்டோம். நாங்க எப்படி பாதுகாப்பு தர்றது? அவர் ஒயில இருக்காரு, ஒரு பாதுகாப்பு பிரிவு கீழே இருக்காரு அப்படின்னா அடுத்தடுத்த கூட்டங்கள் எதுக்குமே அனுமதி தர மாட்டாங்க. அது தவறாக சித்தரிக்கப்படுது. என்ன காரணம்னா உண்மையிலே ஊடகங்களும் ஒரு யுஃபோரியா ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப காலம் கழிச்சு ஒருத்தர் ஒரு சினிமா ஸ்டார் பாலிடிக்ஸ்குள்ள இந்த ஒரு ஹைப்போட வரும்போது இவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்குள்ளே போயிட்டாங்க, ஹைப்புக்குள்ளேயே போயிட்டாங்க. பிராக்டிக்கலா அனலைஸ் பண்ணலங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டு.